அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 11, 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டில் 6 அணிகளும் தெரிவிச்சிருக்காங்க. வரும் 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் போட்டியில் நடைபெற உள்ளது. இதில் T20 கிரிக்கெட் போட்டியில் மொத்தம் 6 அணிகள் இடம்பெற உள்ளன. உலகம் முழுவதும் ஆடப்படும் கிரிக்கெட் பிரசித்தி பெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெறாத நிலை இருந்தது. இந்த நிலையில் 2028இல் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக்கில் T20 ஆட்டங்கள் அடிப்படையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. கடைசியாக 1900இல் பாரிஸ் ஒலிம்பிக்கில் கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ் இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றிருந்தது. தற்போது 128 ஆண்டுகள் கழித்து ஒலிம்பிக்கில் மீண்டும் கிரிக்கெட் இடம்பெறுகிறது. ஆடவர், மகளிர் பிரிவுகளில் தலா 6 அணிகள் இடம்பெறும். மொத்தம் 15 பேர் கொண்ட அணிகள் பங்கேற்கலாம் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ICC மொத்தம் 12 முழுநேர உறுப்பினர்கள், 94 இணை உறுப்பினர்கள் உள்ளன. கிரிக்கெட், பேஸ்பால், பிளாக் ஃபுட்பால், லாக்ரோஸ், ஸ்குவாஷ் உள்ளிட்டவையும் 2028 ஒலிம்பிக்கில் இடம்பெறுகிறதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பாரிஸ் 2024 போட்டியுடன் ஒப்பிடுகையில் கூடுதலாக 22 பதக்க பிரிவுகள் இடம்பெறுகின்றன. முதல் முறையாக ஆடவர் அணிகளைப் போலவே மகளிர் அணிகளின் எண்ணிக்கை ஒன்றாக இருக்கும். குத்துச்சண்டையும் ஆடவருக்கு இணையாக மகளிர் பிரிவில் நடைபெறும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு பாரதிய பாஷா விருது. இந்தியாவின் பெருமைக்குரிய இலக்கிய விருதுகளில் ஒன்றான பாரதிய பாஷா விருது தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் வழங்கப்பட உள்ளது. கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இலக்கிய அமைப்பான பாரத பாஷா பரிஷத் தேசிய அளவில் சிறந்த இலக்கியவாதிகளை தேர்வு செய்து விருது வழங்குது. 2025ஆம் ஆண்டுக்கான விருதுக்கு எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது அவரது வாழ்நாள் இலக்கிய சாதனைக்காக வழங்கப்படுகிறது. இந்த விருது 1 லட்சம் பரிசு தொகையும் பாராட்டு பத்திரமும் கொண்டது. 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ள ராமகிருஷ்ணன் தனது சஞ்சாரம் நாவலுக்காக 2018ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றார்ன்றது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. மேலும் தாகூர் இலக்கிய விருது, இயல் விருது, மார்க்சிசம் கார்கி விருது, ஞானவாணி விருது, இலக்கிய சிந்தனை விருது, கலைஞர் பொற்கிளி விருது, கொடிசியா வாழ்நாள் சாதனையாளர் விருது, இலக்கிய வேல் விருது, தமிழக அரசின் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, காலந்தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும், காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக்கூடாது அப்படின்னு வினை செயல் வகின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. குடியரசுத் தலைவருக்கு ஸ்லோவாக்கியாவின் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பொது சேவையில் ஆற்றிய சிறந்த பங்களிப்பை பாராட்டி ஸ்லோவாக்கியாவில் உள்ள கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகம் சார்பில் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மகப்பேறு இறப்பு உலகளவில் 2வது இடத்தில் இந்தியான்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஐநா குழு அறிக்கைக்கு மத்திய அரசு கண்டனம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச அளவில் மகப்பேறு இறப்புகளில் நைஜீரியாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உள்ளதாக ஐநா அமைப்பின் குழு ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு, யூனிசெஃப், ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம், ஐக்கிய நாடுகளின் பொருளாதார சமூக விவகார பிரிவு உள்ளிட்ட அமைப்புகளை உள்ளடக்கிய மகப்பேறு கால இறப்பு மதிப்பீட்டு குழு MMEIG இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் அட்வேஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.